நான்கு தூண் உங்களுடைய வணிகம் ஒரு பில்டிங்னா இந்த நான்கு தூண் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் இருக்கா சுந்தரமூர்த்தி சார்? நான்கு தூண்கள் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்க. இல்லன்னா ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஒரு தூணாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? நான்கு தூண்கள் உங்கள் வணிக வளர்ச்சியில ஒரு வணிகன் முதல் என்ன பார்க்கணும்? நான் வந்து ஒரு ப்ராடக்ட் குள்ள நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு don't try to sell your product. நான் இந்த வணிகத்துல ஏதோ ஒரு ரீசன்னால உள்ள நுழைஞ்சிருப்பீங்க அந்த சூழ்நிலையில. ஆனா அதுதான் மெயினான ப்ராடக்ட். இதுதான்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதை அப்படியே தூக்கி நிப்பாட்ட ட்ரை பண்ணுவோம் பாத்தீங்களா? அது தப்பு. ரியலாவே நான் ஒரு சேல்ஸ் பர்சன்னா நான் கான்ஃபிடென்ட்டா என் ப்ராடக்ட்டை விற்கிறேனாங்கிறது பாயிண்ட். முதல் you should sell the product with confidence. Confidence எப்போ வரும்? when you are very clear about the benefit you are going to give to the customer. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாவே பேச மாட்டாங்க. நாலு கேள்வி கேட்கும்போது கஸ்டமர் லெவல் லெவல்னு அடிச்சாவே முடிஞ்சு போச்சு. சரி, இவன் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னு அர்த்தம். அப்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா you need to do a market research. அந்த காம்படிஷன் என்ன ரேட் விக்கிறான், அதுல இருந்து 10 ரூபாய் நீங்க கம்மி பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் இந்த ரேட் தான் விக்குது, இந்த ரேட் நான் தரேன். இது வந்து ட்ரம்ப் கார்டு. நீங்க முதல்ல சொல்லணும்ல சொல்ல மாட்டேன். அப்புறம் ப்ராஃபிட் பண்றதுன்னு நம்மளுடைய நோக்கம். ட்ரம்ப் கார்ட்ஸ்ல நீங்க 4-5 ட்ரம்ப் கார்டை கையில வச்சிருக்கோம். அந்த ட்ரம்ப் கார்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். The trump card you will get only doing a market research. Okay, so முதலாவது தூண் வந்து சந்தை. சந்தைனா மார்க்கெட். ஒரு வணிகனா வணிக கண்ணாடி எல்லாரும் எடுத்துக்கோங்க. This is the goggle. இது வச்சுக்கோங்க எல்லாரும். everybody பைனாகுலர் மாதிரி வைங்க. இப்போ எல்லாரையும் பாருங்க. பைனாகுலர் இதே பாருங்க. இதான் மார்க்கெட். Okay, can you see everybody? Okay, இது வந்து 0.001% of the market, actual market. வெளியில எவ்வளவு இருக்கு? 99.99% மார்க்கெட் வெளியில இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இந்த மார்க்கெட் வெளியில போனாலும் இதே கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு பார்க்கணும். இதுக்கு என்ன தேவை ஆக்சுவலா? இவரோட பிரச்சனை என்ன? ப்ராப்ளம் என்ன? இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணணும்? Don't be just a trader. If you are a solution, நீங்க நிறைய பேர் சர்வீஸ் ப்ரொவைடரா தான் இருக்கீங்க. சொல்யூஷன் ப்ரொவைடர், சர்வீஸ் ப்ரொவைடர். You are not a manufacturer. Except I don't know you manufacture this or trading. ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. மோல்ட் ரெடி பண்றீங்க. ஃபேப்ரிகேட் பண்றீங்க. எல்லாமே casting injection molding. சிலது அவுட்சோர்ஸ் பண்ணலாம். No problem. But you do the complete assembly. The design you are doing. Super. Okay. Good. Give a big applause to me. இவரை தவிர யாராவது மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, நீங்க ப்ரொடக்ஷன். ஓகே, அக்ரோ ப்ராடக்ட்ஸ். அக்ரோ இது நீங்க வந்து வெரி 3. ஓகே, ஃபைன். இல்ல இதெல்லாம் பண்றது கொஞ்சம் ஈஸி. இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணனும் கொஞ்சம் டஃப்ங்கறதால B2B ப்ராடக்ட்டா நான் பாக்குறேன். இதெல்லாம் B2C. ஓகே. சோ முதல்ல என்னன்னா ரெண்டு விஷயம் கத்துக்கோங்க. வாடிக்கையாளரோட பிரச்சனை என்ன, அவரோட தேவை என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஒரு சொல்யூஷன் நீங்க கொண்டு வரீங்களா, இந்த சொல்யூஷனுக்கு யார் ரியல் டார்கெட் ஆடியன்ஸ்? உங்க ப்ராடக்ட்டுக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ்? பில்டர்னா பெரிய பில்டர் இருக்காங்க, மிடில் பில்டர் இருக்காங்க, எல்லா பில்டரும் வாங்குவாங்க. நான் ஒருத்த பிலிப்ஸ் தான் வாங்குவான்பா. கரெக்டா சொல்லணும். அதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். நம்ம பொருளோட கெபாசிட்டி என்ன, அந்த கெபாசிட்டிக்கு கரெக்டான ஆடியன்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் இருக்காது. அந்த டார்கெட் ஆடியன்ஸ்ல ரெண்டாவது வந்து who is the decision maker. இதுதான் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவுதான் சொல்லியாச்சு. இதுல 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல யாரு டிசிஷன் இவர்தான் எடுப்பாருன்னா இவரை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டு விஷயம், டார்கெட் இண்டஸ்ட்ரி, டிசிஷன் மேக்கர். கரெக்டா டிசிஷன் மேக்கர். என் ப்ராடக்ட்டுக்கு இவர் தான் டிசிஷன் மேக்கர். ஒரு டாய்
இல்ல வாங்குற அவங்க அப்பா, சொல்றாரு பாருங்க. வாங்கி கொடுக்குற அப்பா. நல்ல- நல்ல சத்தம் சொல்லுங்க. Parents. Parent. Parent is the decision maker to buy the toy for his child. ஆனா முடிஞ்சா கண்டிப்பா வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாரும் சொல்லுங்க. வேற வழியே கிடையாது. அதாவது எண்ட் யூசர் யாரா இருந்தாலும் இருக்கலாம். எண்ட் யூசர்னா அந்த பொருளை உபயோகப்படுத்துறது யாரா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா யாரு அதை வாங்குறதுக்கு டிசைட் பண்ணுவோம், அப்ரூவ் பண்றது யாரு அப்படிங்கிறது பேரண்ட்ஸ். ஏன்னா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கடைசியில் அதை வாங்கி கொடுக்குறேன். அதான் நாய் சாப்பிட்ற உணவுகள் நாய் தான் சாப்பிட போகுது எண்ட் யூசர். ஆனா வாங்கி இன்னும் கொடுக்க தெளிவா சொல்றாரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே கரெக்ட். சோ என்னோட பொருள் ரியலாவே தேவையா மார்க்கெட்ல அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன நான் வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியுங்கிறத நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ அடிஷன் ஐ கேன் கிவ் மோர் இன் செல்லிங் மை ப்ராடக்ட். ஓகே. சோ முதலாவது தூண் வந்து மார்க்கெட் இல்ல சந்தை. ரெண்டாவது சரி இவருக்கு வந்து சோலார் ப்ராடக்ட் தேவைப்படுது, கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 3 செக்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர், அதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனில எனக்கு இந்த மிட் சைஸ் கம்பெனி அவங்க தான் வாங்குவாங்க என் பொருளை. பிகாஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் குட் அண்ட் பிரைசிங் இஸ் குட். தே ஆர் நாட் லுக்கிங் ஃபார் அ பிராண்ட் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இந்த இவங்களுக்கு இந்த செய்தி எப்படி போய் சேர்க்கிறது. ரெண்டாவது வந்து செய்தி மெசேஜ். இப்ப நீங்க பிட்ச் பண்ணீங்கல்ல, இதுதான் செய்தி. இப்ப சென்னையில எத்தனை பேர் படம் போய் பாப்பீங்க தியேட்டர்ல? பெஸ்ட் தியேட்டர் எது? சத்யம். எல்லா தேட்டரும் போகணும். சத்யம் தியேட்டர் பிவிஆர். சத்யம் தியேட்டர்ல போடுற எல்லா படமும் ஓடுமா? சத்யம் தியேட்டர்ல எல்லா படம் போட்டாலும் ஓடுமா? அப்படியெல்லாம் ஓடாது. படம் நல்லா ஓடாது. மெயின் ஸ்கிரீன்ல போடுறது ஓடும். மெயின் ஸ்கிரீன்ல போடுறது மெயின் ஓடும். ஸ்கிரீன்ல போட்ட படம் எதுவுமே ஃப்ளாப் ஆனதே கிடையாதா? அப்படிலாம் கிடையாது. சரி. அங்க வந்து முஸ்லீம் வேல்யூவான படம் தான் அந்த ஸ்கிரீன். ஓகே. மெயின் ஸ்கிரீன். இல்ல அப்படி கிடையாது. நான் சொல்றது நான் கொடுக்குற எந்த படம் போட்டாலும் மெயின் ஸ்கிரீன்ல ஓடுமா? கண்டிப்பா அந்த ஒரு 20 அவன் டிசிஷன் அந்த படம் படம் 10 நாள் எக்ஸ்ட்ராவா போகும். ஏன்னா நிறைய பேர் வந்து திருப்பி போகும். அந்த குவாலிட்டிக்காக போகும். இல்ல क्वेश्चन படம் எப்படி இருந்தாலும் அந்த வேற படம் வேற. சரி ஃப்ளாப் ஆன படம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. புலி. புலி. தங்கலான் தங்கலான் ஓகே. தங்கலான் படம் அந்த மெயின் ஸ்கிரீன்ல போட்டா எத்தனை நாளைக்கு ஓடும்? கண்டிப்பா அது குவாலிட்டிக்காக பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்ல வரும். சார் 10 டேஸ் ரொம்ப அதிகம் சார். நார்மல் படம் சான்ஸ் இல்லை. நார்மல் படம்னா ஹிட் படம் ரெண்டே நாள்ல ஓட க்ளோஸ் ஆயிடும். இதுல ஹிட் படம் ஹிட் படம் அது 30 டேஸ் நிறைய ஓடும்ல. கண்டிப்பா அந்த அப்ப தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அங்க டிசிஷன் எது மேக் பண்ணுது? நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியா இருக்கு. குவாலிட்டி படத்தோட படத்தோடைய கதை திரைக்கதை வசனம் ஆட் பண்ணது மியூசிக் இதுதான் செய்தி. சரி இது இருக்கிறது வந்து எல்லா தேட்டர்லயும் ஓடும். மெயின் ஸ்கிரீன்ல ஓடுறது வந்து அது இதுவே தேவை. பாத்தீங்கன்னா 10 டேஸ் கம்பல்சரி ஓடுது. ஃப்ளாப்பான படம் பாயிண்ட் என்னன்னா இப்ப உங்களுடைய செய்தி இருக்கு, செய்தி சரியா இல்ல. உங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதே மாதிரி சூப்பர் குரூப்ல போய் பேச சொல்றேன், அங்க அந்த செய்தி சரியா ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த இடத்துலயே வந்து பேச சொல்றேன், இங்க ஒர்க் அவுட் ஆகுமா? சோ கரு என்ன? உங்க வணிக கதை, உங்க வணிக படம் சரியா இருக்கு, அது நல்லா இல்ல அப்படின்னா எந்த தியேட்டர்ல போட்டாலும் ஓடாது. புரியுதுங்களா? அதனால நம்மளுடைய செய்தி வந்து கரெக்டா இருக்கணும். 4 விதமா யூ கேன் கிரியேட் a செய்தி. எப்படிலாம் செய்தினா மெசேஜ், how you communicate a content to somebody else, அதான் செய்தி. இப்போ நீங்க உங்களுடைய டெக்ஸ்டைல்ல இனாகுரேஷன் பண்றீங்க, புதுசா ஒரு ப்ராடக்ட்டை உள்ள இன்ட்ரோ듀ce பண்றீங்க, அது எப்படி எல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட போய் சேர்ப்பீங்க, பப்ளிக்ட்ட போய் சேர்ப்பீங்க? மேன் டு மேன் ஆடுக்கு போவே வேண்டாம். டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட் எடுத்தோட கண்டென்ட் பத்தி பேசுறேன். கண்டென்ட்னா இதுதான் மெசேஜ். எப்படி என்னென்னலாம் பண்ணுவீங்க? டிஸ்ப்ளே இஸ் a poster, is a visual image. வேற அதோட பேர் அந்த ப்ராடக்ட்டோட அவர் சொல்லட்டும் ஃபர்ஸ்ட். சார் இது பாத்தீங்கன்னா ஏரியா பொறுத்து சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
சரி விஷுவலா ஒரு இமேஜ் வந்து நான் வேற மீடியா மூலமா கொண்டு போவேன். விஷுவல் முடிஞ்சிச்சு அப்புறம் அவங்க பெயின் பாயிண்ட்டை என் ப்ராடக்ட் எப்படி தீக்குன்னு அந்த கண்டென்ட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் ரைட். அது கண்டென்ட் குள்ள போயிட என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க? ஒண்ணு விஷுவல், அப்புறம் வீடியோ, போஸ்டர். சரி நான் டைரக்டா போயிடுறேன். ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். டெக்ஸ்ட். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆஃபர் ஒன்னு கொடுக்குறேன். இத்தனாம் தேதி மார்ச் 1ஆம் தேதி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமா போலாம். மெசேஜ் அப்படி இல்லைன்னா ஒரு போஸ்டர்ல சும்மா வந்து பெருசா ஆஃபர்னு போட்டு மெசேஜ் போட்டுக்கலாம். இல்ல you can also put it in the newspaper a message. விஷுவல் அடுத்து. ரெண்டாவது விஷுவல் போஸ்டரா கிரியேட் பண்றது ரெண்டாவது. மூணாவது எஃப்எம் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, யாரு? ரேடியோல ஒரு ஜிங்கிள் வாய்ஸ், that's audio, or you can also create a voice message and send it across to all of your community people. நாலாவது ரொம்ப பவர்ஃபுல். எப்படி? டெலிவிஷன் எப்படி சொல்லுவோம்? கண்டென்ட் எப்படி? மெசேஜ் எப்படி இருக்கும்? டெலிவிஷன்ல பார்க்குற மெசேஜ் வீடியோ. It will be a visual and audio both together. AV, audio, video. AV is visual, which is video. So in the 4 type of message, the best, which will be more powerful? Message, text, okay. AV. Where? எதனால மெசேஜ்னு சொல்றீங்க? நம்ம ஷார்ட்டா நம்மளோட கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு 5000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படினா அத மட்டும் யூனிக்கா ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணோம்னா எல்லாரும் பாப்பாங்க. எவ்ரிடே பண்ணோம். Message is a text. Now presently only 1% of the people read a text. They more watch reels, stories and videos. Okay, more than that. Okay, text வாசிக்கறாங்களே வெச்சுக்கோ. எத்தனை பேருக்கு 2 நாளைக்கு அப்புறம் அந்த மெசேஜ் என்ன வாட்சிங்கன்னு கேட்டா சொல்லுவாங்களா? There is no recall. Text has got only 1% recall. இங்க இருக்கிற பீப்பிள்ல ஒரே ஒரு ஆள் உன் அனுப்பிச்சாருப்பா அப்படின்னு சொல்றது இங்க இருக்கிறவங்கள ஒரே ஒரு ஆள் 1%. அதே இது ஆடியோக்கு 2%, விஷுவலுக்கு ஒரு 4%, வீடியோக்கு 70%, 70% விஷுவல், ஐ மீன் வீடியோக்கு 70%. 70% பேர் வந்து அதை உள்வாங்கி இது மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும். பேசும் படம் ஆனா பேசணும். ஓகே, சோ that is the power of video. ஓகே, சோ உங்களுடைய சேவை பொருள் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கதை, அந்த கதையை வச்சு you need to create a content. How many of you create videos for your business promotion? Okay, so how many of you among you regularly make videos on a regular basis, monthly ones, weekly ones? You are doing okay, fine, good. Give a big applause for them. எத்தனை வருஷமா பண்றீங்க? 20 years. 20 years you are making videos. No. Videos எத்தனை வருஷமா பண்றீங்க? Only 1 year. 1 year. 3 years. 1 year. 1 year. 3 years. Okay. 5 years நீங்க வீடியோ பண்றீங்க உங்க ப்ராடக்ட்ட பத்தி. ஒரு வீடியோல இருந்து ஒரே ஒரு கண்டென்ட் சொல்லுங்க. பவர்ஃபுல் வீடியோ நான் இது பண்ணேன். ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் என்னுடைய அகர்பத்தி செக்ஷன் 2 hours அகர்பத்தியா? 2 hours பண்ணிட்டேன். ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன பண்ணா அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருங்க. சூப்பர், வெரி குட். கிவ் a big applause. இப்போ வந்து படம் ரெடி ஆயிடுச்சு. உங்க பேர் என்ன? யுவராஜோட படம் ரெடி. சத்யம் தியேட்டர் மாதிரி தியேட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். அவர் எந்த தியேட்டர்ல போய் அதை ரிலீஸ் பண்ணுவார்? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதானே மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க. நீங்க எந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? படத்தை ரெடி பண்ணியாச்சு. எங்க ரிலீஸ் போட்டுருக்கீங்க? எல்லாத்தையும் குரூப்ல வாட்ஸ்அப் தியேட்டர்லயா? வாட்ஸ்அப் தியேட்டர்ல போட்டீங்க. வாட்ஸ்அப் தியேட்டர்ல மொத்தமா எத்தனை பேர்? இந்த குரூப்ல நிறைய குரூப்.
அதுல இருந்து உங்களுக்கு எப்படி வரும் ரிப்ளை? ரிப்ளை வந்து டெய்லி ஃபோனில் வரும் சார். அகர்பத்தி வேணும்னு அதுல இருந்து வருது. ஃபோன் வாட்ஸ்அப் எக்ஸ்போ பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ வீடியோ பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு, அதுலேயே வாங்கிட்டு ரிவர்ஸ் தமிழ்நாடு போகணும். எத்தனை வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க? 15 சார். 15 வாட்ஸ்அப் குரூப். ஒரு குரூப்புக்கு 250 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதானே மேக்ஸிமம் இல்ல, இருக்கு. இப்ப 1000 சரி, 1000 வச்சா கூட 25,000 பேரா? 25,000 பேர் இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க என்ன தெளிவா இருக்கு. So, point மேடம் என்னன்னா மேடம் வந்து என்னுடைய சேல் பர்சன். சூப்பர். அதாவது வாட்ஸ்அப் படம் ஒரு தேட்டர் இருக்கு. அது மாதிரி எத்தனை தேட்டர் இருக்கு? வேற என்ன தேட்டர்? இன்ஸ்டா தேட்டர், யூடியூப், இன்ஸ்டா தேட்டர், யூடியூப் தேட்டர், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இந்தியா மார்ட். சோ அதுல இன்னும் ரீச் கிடைக்கும் நமக்கு நிறைய இல்லையா? சோ கரெக்டான ஒரு தியேட்டரை செலக்ட் பண்ணணும் உங்க படத்தை ரிலீஸ் பண்றது. தியேட்டரை பொறுத்தவரை 2 டைப் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல், இன்னொன்னு டிஜிட்டல். ட்ரெடிஷனல் தியேட்டர்ஸ்னா என்னது? நியூஸ் பேப்பர்லயே நீங்க உங்களுடைய போஸ்டர் போடலாம். அதே உங்க வீடியோவை தியேட்டர்ல போடலாம். யாரும் சொன்னாங்க தியேட்டர்ல போய் சினிமா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது. இல்ல டெலிவிஷன் யாரும் சொன்னாங்க டெலிவிஷன்ல போடுறது. இதெல்லாம் ட்ரெடிஷனல் வே. டிஜிட்டல் வே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதுல எல்லாத்துலயும் உங்களுடைய ஆட் ப்ரொமோஷனலா பெய்ட் ஆட்ஸ் பண்ணலாம், ஆர்கானிக்காவும் பண்ணலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட்ஜெட் இருந்தா you can go for paid. If you don't have budget, still if your content is powerful, if your message is powerful, it will become viral even when you put it in organic way. புரிஞ்சுதுங்களா? சோ மூணாவது பில்லர் என்னது? ஊடகம் which is called media. Okay, you have to choose the right media and target the right audience. Okay, so மூணாவது நீங்க உங்களுடைய ஆட் போட்டாச்சு. ஆட் போட்டோம்னா என்ன அடுத்த ஆக்ஷன் நடக்கும்? சூப்பர் ப்ராடக்ட் வச்சு தெரியுது சூர்யா கரெக்டா அந்த மிட் செக்மெண்ட் மார்க்கெட்டுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர், அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாரும் ப்ராடக்ட் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? லீட் ஜெனரேட்டர், என்கொயரி அனுப்புவாங்க. நீ ஹாப்பியா? பா தெளிவா இருக்கு. give a big applause to you. So என்கொயரி தான் வந்திருக்கு. என்கொயரிய அடுத்து கொட்டேஷனா சப்மிட் பண்ணி பிசினஸா கன்வெர்ட் பண்ணி ஆர்டர் வந்தா ஹாப்பியா? பேமெண்ட் வரணும். ஓகே, நிறைய பில்டர் வந்து 50% பேமெண்ட் கொடுத்துட்டு மீதி 50% அலைக்க விடுவாங்க. So payment has to be received. So இதுதான் 4வது தூண்.